Taste the Daily. நாட்டின் வளர்ச்சி மற்றும் வளமைக்கு ஆயுள் காப்பீட்டு நிறுவனத்தின் பங்கு குறித்து தென்மண்டல மேலாளர் வெங்கடரமணன் அறிக்கை வெளியிட்டுள்ளார். முன்னதாக LIC தென்மண்டல மேலாளர் வெங்கடரமணன் வாடிக்கையாளர்களுக்கு குடியரசு தின வாழ்த்து தெரிவித்தார். இதையடுத்து அவர் வெளியிட்ட அறிக்கையில் பெண்கள் பயன்பெற உதவித்தொகையுடன் கூடிய பீமா சகி என்ற திட்டத்தை செயல்படுத்தி வருவதாகவும், நுண்நிதி நிறுவனங்களின் உறுப்பினர்கள், கடன் பெறுபவர்கள், சுய உதவி குழுக்கள், கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் அரசு சாரா அமைப்புகளின் உறுப்பினர்களுக்காக மைக்ரோ டேம் காப்பீட்டு திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். கடந்த செப்டம்பர் மாதம் வரை 7533 கோடி ரூபாய் முதிர்வு உரிமை தொகையையும் 723 கோடி ரூபாய் இறப்பு உரிமை தொகையையும் வழங்கியுள்ளதாகவும், LICயின் கோல்டன் ஜூப்ளி பவுண்டேஷன் மூலம் கடந்த செப்டம்பர் மாதம் வரை 4 கோடியே 20 லட்சம் ரூபாயை உதவித்தொகையாக வழங்கியுள்ளதாக கூறியுள்ளார். LIC டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் மூலம் வாடிக்கையாளர் சேவைகளை மேம்படுத்தி வரும் நிலையில் அனைத்து குடும்பத்தினருக்கும் நிதி பாதுகாப்பை அளிக்கும் பணியில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தியுள்ளார்.